இன்னும் காணா? உன்னை மன்னிச்சிட்டாங்களா? வக்கீல் படவா, எங்களுக்கு தெரியாம கடத்திட்டு போயிட்டேன். ஈபிக்க 1 2 3 கடத்தல் கேஸ்ல புக் பண்ணி உன்னை கம்பி என்ன சொல்லுங்க. 10 வருஷம் ஜெயில் தான். ஹலோ சும்மா கழுத்து பிரம்மச்சாரி அடிப்பா ஒண்ணு. சாராய் கிடைக்காப்பா? வாயப்பட்டற கழுத. ஏய், செருப்பு கட்டற அருகட்டவன். அந்த ஊருக்குள்ள செருப்பு போட்டு போலாமா? ஐயரு குளிக்கிறாரு, தண்ணியில இறங்கலாமா? அந்தூருக்கார நாயி எங்க ஒரு குளத்துல கும்பலம் அடிக்கிற செருப்பு போட்டுட்டு ஊரு வரலாம். செருப்பு போற சாதியாடா நீ? யார நிச்சவங்கள? என்ன அநியாயம், அக்கிரமா, செருப்பால எல்லாம் போட்டாங்க. நல்லா இருப்பாங்களா? ராசே, தீப்பெட்டி விடு. இன்னாங்கண்ணே. ஆத்தி பயப்படுறாங்க. அது சரி, நம்ம ஊருக்கு வந்து பெரிய சாதி குளத்துல இறங்கினப்ப வரலையே இந்த பயம். சாதி வித்தியாசம் கிடையாதா நீ 2 ஊருக்கும் கேட்டியா? அப்படி சொல்லிவிட்டு தள்ளி தள்ளி நடந்தா என்னம்மா, என்னாச்சு? அடி பாய் மகளே, என்ன ஆச்சு சொல்லுடி. யாருன்னு கேளுங்க. இந்த அநியாயம் அங்க பக்கத்துலயா நடந்திருக்கு. நம்ம ஊர் பேரு தான் சின்னச்சாமி மேனும் மேலத்து ராமசாமி மேனும் வர போற இடத்துல அந்த பிள்ளைய கைப்பிடிச்சு இழுத்துட்டாங்களாம். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறோம். வாங்க போலாம். நெல்லு அவசரப்படாத. இன்னும் 15 நிமிஷம் நின்று இருக்கோம். அவங்க பாட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. 4 பேர் வண்டியில ஏத்துங்க. போலீஸ்காரன் ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டான். முட்டி தட்டி கைகால உடைக்கட்டும். தம்பி, வக்கீல் தம்பி, அவசரப்பட்டு இந்த முடிவு வந்துடாதியா. இப்படி போலீஸ் ரிலீஸ் போயிட்டீங்கன்னா நட்டையா இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல. வாங்கடா வாங்கடா. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாடா? அந்த ஒரு புள்ள மேல கை வச்சிங்களா? பதில் சொல்லணும். பாட வாக்கல இல்லைன்னா அவங்க போயிடுவாங்கல்ல. ஆமாங்க. ஆமாவா? அறிவட்ட நாய்ங்களா வெக்கமாடா உங்களுக்கு? போயும் அந்த ஒரு பொண்ணாடா கிடைச்சது. வேற பொண்ணுங்களே கிடைக்கல உங்களுக்கு. என் கண்ணிலே படக்கூடாது. ஓடி போயிடுங்கடா. அபராதம் கட்டாம ஊருக்குள்ள வராதீங்க. கேடு கட்ட பயிலுங்களா.
ஐயா தெரியாதனமா சரி சரி. இல்ல தலைக்கு 5 ரூபாய் அபராதம் கட்டிட்டு கோயில போய் மன்னிப்பு கேட்டு போங்கடா. போங்க போங்கடா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? என்னங்க என்ன தம்பி? இந்தாங்க 20 ரூபா. தலைக்கு 5 தானே சொன்னீங்க? ஐயா அபராதம் உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. இல்ல எங்க ஊர் வயசு பசங்க ஒரு 4 பேர் உங்க ஊர் பொண்ணை கைப்பிடிச்சு வைக்கலாம்னு இருக்காங்க. அதுக்கு முன்பணமா இந்த 20 ரூபா வச்சுக்கோங்க. கணக்குல சரி தானே? அப்படி போடு தம்பி. யார பார்த்து என்னடா சேதுபதி இடத்துல அவர் பொண்ணு வந்தாச்சு. இனிமே சண்டை நடக்காதுன்னு நினைச்சோம். ஏன் இப்படி ஜாதி சண்டை முன்ன விட அதிகமா நடக்குது? இவ்வளவு காலம் படிப்பறிவு இல்லாதவங்க வெட்டிக்கிட்டு செத்தாங்க. நீங்க படிச்சவங்க ஏன் அதையே செய்யறீங்க? ஐயா இல்லைங்க ஐயா, அப்படி இல்ல, நாங்க எதுவும் செய்யலீங்க ஐயா. செய்யறோம்யா. நாங்க கையை கட்டிக்கிட்டு சமாதானமா இருக்கல. உண்மைதான். எங்களுக்கு முன்னால் நடந்தாப்புல வாயை பொத்திக்கிட்டு பெரிய சாதிக்காரவங்களுக்கு சலாம் போடுற வரையில ஊர்ல சாதி பிரச்சனைங்கிறதே வராதுங்க. கொஞ்சம் படிச்சுட்டான், வளர்ந்து முன்னேறி விட்டானா உடனே சாதியை கொண்டாந்து அடிச்சு போட்டுருவாங்க. குடிக்கிற தண்ணியில வித்தியாசம்யா. அவங்க கிணத்துல நாம தண்ணி எடுத்த கையை வெட்டி போட மாட்டாங்க. சாமி கூட அவங்க சாமி. நாங்க எட்டு நின்றுதான் கை தூக்கி கும்பிடணும். எந்த நூற்றாண்டுல இருக்கோம் நாம? இந்திரா, நம்ம அரசாங்கம் 69% ஒதுக்கலாம், எல்லாம் படிச்சிருவாங்கன்னு கோட்டையும் கட்டலாம். ஆனா நம்ம கிராமங்கள்லாம் அப்படிதான் இருக்குது ஐயா. இவ்வளவு வருஷத்துல எதுவும் மாறல. ஆனா எங்க பொறுமை அறியாம ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எங்களை விட்டு போயிட்டு இருக்கு. இல்ல இப்படிலாம் நடக்க கூடாது, நாங்களும் அந்த காலம் மாதிரி கையை வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும்னா சொல்லுங்க, இருந்துடுறோம். என்னம்மா இது? ஐயா இள ரத்தம் ஏதோ தெரியாம பேசிடுச்சு, மன்னிச்சிருங்க. நான் உள்ளது தானே சொல்றேன், தப்பா எதையும் சொல்லலையே. வயிறு பத்திக்கிட்டு வருது சுத்தி நடக்கிறத பார்த்தா. ஏமா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? நீங்க எங்க சாதி இல்லைங்கய்யா, உங்களுக்கு புரியாது எங்க கோபம். இல்ல, உங்க கஷ்டத்தை பார்த்து எனக்கு சிரிப்பா இல்ல. சேதுபதிக்கு ஒரு நல்ல வாரிசு உருவாயிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர்கிட்ட இல்லாத வேகமும் துடிப்பும் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. வர்ற தேர்தல்ல இந்த தொகுதியில நீயே நிக்க கூடாது? தேர்தல்ல ஜெயிச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது இனிமே ஓம் பொறுப்பு. இல்லைங்கய்யா, எனக்கு அது வேண்டாம். நீங்க அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனையை இதுதான் உங்க ஜாதிக்காரங்க செய்யற தப்பு. வாய்ப்பு வர்ற போது யோசிக்கிறது, அப்புறம் கஷ்டம் வர்ற போது கத்தி வருத்தப்பட்டு என்ன லாபம்? சிஎம் உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ண போறேன். என்ன நிக்கிறீங்க? ஊர்ல போய் எல்லாத்தையும் சொல்லுங்க, இந்திரா தேர்தலில் நிக்க போகுதுன்னு. நான் இதுக்கு ஒத்துக்குவேன்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை? நீ மாட்டேன்னு சொன்னா நான் விட்டுருவேன்னு உனக்கு என்ன நம்பிக்கை? என்ன சித்தப்பா இது? என்ன போய் தேர்தலில் நிக்கணுங்கிறாங்க? எனக்கு அதெல்லாம் நம்ம கையில எதுவும் இல்லம்மா. விதிப்படி நடக்கிறது எதையும் யாராலையும் தடுக்க முடியாது. அடி ஆத்தி, அதுக்குள்ள எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சா? எல்லாரும் மாலையோட வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்ச முகம் ஒண்ணு கூட இல்ல. யாரு கேள்விப்பட்டோம் அம்மா பெரிய தலைவியாக போயிடலாம்ல. அதான் உங்களை வாழ்த்தி தொட்டுனா சும்மா தொட்டு கும்பிடுவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய மாட்டோம்ல. பாரு,
அம்மாடி ஏய் ஏய் என்ன கொண்டுட்டாங்க